உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஐயோ கடவுளே, ஏன் இப்படி அழிச்சாட்டியம் பண்றீங்க? இவங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சத்தியமா இவங்க யாருன்னு கூட எனக்கு தெரியலங்க. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க ப்ளீஸ். ஏய், என்னடா நடக்குதுங்க? எவ்வளவு ஒருத்தி கூட்டிட்டு வந்து மறுபடியும் டிராமா பண்ணிட்டு இருக்க? ஏற்கனவே ஒருத்திய கூட்டிட்டு வந்து சாகடிச்சிங்க, மறுபடியும் இன்னொருத்திய கூட்டிட்டு வண்டியா? இங்க பாருங்க, இதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அனாவசியமா இதுல தலையிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. தமயந்தி என்கிட்ட கேட்டுக்கிட்டு நான் நிறைவேற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு. சோ ப்ளீஸ். டேய் நலன், என்னடா பேசுற? என்னதான் இருந்தாலும் அவர் இந்த குடும்பத்துக்கு தலைவன். இந்த வீட்டுக்குள்ள யாரோ ஒருத்தைய கூட்டிட்டு வந்து தமயந்தியோட தங்கச்சின்னு சொன்னா அவரு கேள்வி கேட்க மாட்டாரா? நீ பேசுறது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. சித்தி, நான் தான் சொல்றேன்ல சித்தி, இது எனக்கும் இவங்களுக்கும் இடையில இருக்கிற பிரச்சனை. தமயந்தி ஆசைப்பட்ட மாதிரி இவங்களுக்கு ஏதாவது செஞ்சுட்டா போதும். டேய் முட்டாள், அதான் அந்த பொண்ணு இல்லைன்னு சொல்றால, அப்புறம் எதுக்கு அவளை பிடிச்சி கம்பல் பண்ணிட்டு இருக்க? அறிவுகட்டத்தனமா வேற பேசிட்டு இருக்கா. முதல்ல அவளை இங்க இருந்து வெளியில போக சொல்லு. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? முதல்ல வீட்டை விட்டு வெளியில போ. ஹலோ, இந்த கத்துற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. நானவா இந்த வீட்டுக்குள்ள வந்தேன்? சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு, பாத்துக்கோங்க. அடேங்க அப்பா, இந்த போடு போடுறா. மாமா கிட்டே இவ்ளோ சவுண்டா பேசுறா. ஏங்க ப்ளீஸ் ப்ளீஸ், சாரிங்க. அவர் அப்படிதான். அவரு கொஞ்சம் கூட சென்ஸே இல்லாத ஆளு. டேய், அவரெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. தயவு செஞ்சு நான் சொல்றத மட்டும் கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. தமயந்தி சொன்னதெல்லாம் வச்சுதான் நான் உங்களை கண்டுபிடிச்சேன். தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ப்ளீஸ். யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்கன்னா நான் என்னதாங்க பண்றது? நீங்க சொல்றது உண்மையா இருந்தா ஆமாங்க, நான் தான் அவங்க சிஸ்டர்னு உண்மையை ஒத்துக்க போறேன். ஆனா எனக்கு தான் அவங்க யாருன்னே தெரியலையே. நான் இவ்வளவு தூரம் சொல்லி உங்களுக்கு புரியவே இல்லைல்ல? ஒரு நிமிஷம் என் கூட வாங்க. வாங்க. ஏய், என்ன உன் பையன் லூஸ் ஆயிட்டானா? இல்ல போனதுல உன் மூளை ஏதாவது குழம்பு போச்சா? எவ்வளவு ஒருத்தி கூட்டிட்டு வந்து அவளுடைய தங்கச்சின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த பிள்ளை என்னன்னா யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. என்ன நடக்குதுங்க? என்னங்க, தமயந்திக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறதா சாகிறதுக்கு முன்னாடி நலனுக்கு வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்கா. அவ யாரு எங்க இருக்கான்னு எல்லாமே அதுல சொல்லியிருக்கா. அத வச்சுதான் நலன் இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கான். பாவம், அவனே ரொம்ப மனசோடைஞ்சு போயிருக்கான். தமயந்தி ஆசையை நிறைவேற்றினாலாவது அவனோட மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். நீங்க தேவையில்லாம பேசி அவனை காயப்படுத்தாதீங்க ப்ளீஸ். டேய், என்னடா இப்படி பேசிட்டு போறா? தெரியல பெரியப்பா. ஒருத்தி ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.